ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 கூட வாசித்து தியானிக்கலாம். யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். மிக அருமையான வேத வசனம் இங்கே யாக்கோப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோப்பு என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவன் சிநேகித்த ஒரு மனிதன். தேவன் அவனை பிரித்தெடுத்து அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த யாக்கோப்பினுடைய சந்ததி இஸ்ரவேலை பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பூச்சியே, சிறு கூட்டமே என்று சொல்லியிருக்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பூச்சி என்பது யாராலும் கவனிக்கப்படாத ஒரு சிறிய ஜீவனாக இருக்கிற சிறு கூட்டத்தையும் இந்த உலகத்தில் அநேகர் தள்ளப்படுகிறார்கள், அநேகரால் வெறுக்கப்படுகிறார்கள், அநேக துன்பங்கள் இடர்பாடுகளை கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட யாக்கோப்பு சந்ததியை தேவன் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவன் துணை நிற்கிறேன் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் தேவன் அவர்களுக்காக துணை நின்று இந்த உலகத்தில் வருகிற எப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் தேவன் அவர்களுக்கு துணை நின்று அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்களை பார்த்து, அந்த சிறு கூட்டத்தை பார்த்து, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை பார்த்து தேவனுடைய வார்த்தை இங்கே என்ன சொல்கிறது என்றால், பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறது. நாம் இன்று அநேக உலகத்தில் அநேக காரியங்களை குறித்து பயந்து அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, யாக்கோப்பு உடைய சந்ததியை பார்த்து தேவன் பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். பயங்கள் அநேக இந்த உலகத்தில் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை நாம் விசுவாசித்து நாம் பயப்படாதே என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின் பிரகாரம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்தையும் நமக்கு நீக்குகிறவராக இருக்கிறார். அதன் பிறகு அந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, துணை நிற்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பயப்படாதே என்று சொல்வது மாத்திரமல்ல, தேவன் நம்மோடு கூட இருந்து இந்த உலகத்தில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், யுத்தங்கள், சமாதானக்கேடுகள் எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் தேவன் உங்களுக்கு துணை நிற்கிறவராக இருக்கிறார். இந்த காரியங்கள், இந்த வார்த்தைகள் நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறதாக இருக்கிறார். அன்று யாக்கோப்புடைய வாழ்க்கையில் எப்படி தேவன் அவரோடு கூட இருந்து பல வெற்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவருடைய வாழ்க்கையில் செய்தது மாத்திரமல்ல, இன்றும் நம்மோடு கூட தேவன் இருக்கிறார். ஏனென்றால் யாக்கோபினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய சந்ததியாக இஸ்ரவேல், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய நீங்களும் இஸ்ரவேலராக இருப்பதனால தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து தேவன் பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு வருகிற இந்த பூமியில் வருகிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலும் நீங்கள் பயந்து விடாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவன் நம்முடைய பயத்தின் சூழ்நிலையில், நமக்கு வருகிற பிரச்சனைகளில் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை கைவிடாதபடிக்கு நமக்கு துணை நின்று நமக்கு எல்லா வெற்றிகளையும் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். யாக்கோப்புடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் வெற்றியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தர், நம்முடைய மீட்பர், இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நாம் எந்த காரியத்தை குறித்து இந்த உலகத்தில் வருகிற எந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய மீட்பராக, இஸ்ரவேலின் தேவனாக, தேவன் நம்முடைய கர்த்தராக இருந்து நமக்காக துணை நின்று நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். நம்மை பார்த்து ஒவ்வொரு நாளும் தேவன் பயப்படாதே என்று சொல்கிறார். இந்த வருடத்தில் 365 நாட்கள் இருக்கிறது என்றால் ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்கிறது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறதாக இருக்கிறது. நமக்கு வருகிற பிரச்சனையில் தேவன் துணை நிற்கிறவராக இருக்கிறார். நமக்கு பயம் வருகிற நேரத்திலெல்லாம் நம்மை பார்த்து தேவன் பயப்படாதே என்று சொல்கிறார். இந்த வார்த்தை நாம் விசுவாசிப்போம். தேவன் நமக்காக துணை நின்று நம்முடைய மீட்பராக இருந்து நம்மை தேவன் வெற்றிகளையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். யாக்கோப்பு சிறு பூச்சியாக, சிறு கூட்டமாக இருந்தாலும்
தேவன் அவர்களை பார்த்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த பூமியில் சிறியவர்களாக இருந்தாலும், எல்லாரும் தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும், எங்களுடைய சோர்வுகள் பலவீனங்கள் இருந்தாலும் உம்முடைய வார்த்தை எங்களை ஒவ்வொரு நாளும் பயப்படாதே என்று சொல்லி துணை நின்று எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன், எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறவுடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் துணை நின்று பயப்படாதே என்று சொல்லி நீர் மீட்பராக, நீர் இரட்சகராக, கர்த்தராக இருந்து எங்களுடைய வாழ்க்கையில் நீர் வெற்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.